புஷ்கர் காயத்ரி எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல சுழல் 2 அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது வந்து சீசன் 2 எடுத்துக்கிறோம், வெப் சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சுழல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுழல் 2மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைட்டிங். அதுல வந்து ஒரு மல்டி கேரக்டர்ஸை வச்சு எழுதியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு வந்து ஃபுல் வெப் சீரிஸ்மே வந்து பயங்கரமா வந்து லீட் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் வந்து சில பெண் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு சில போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வந்து பிளே பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகளை வந்து கடத்தி வெளியில விற்கிறது, அந்த மாஃபியா கேங் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து இந்த வெப் சீரிஸ்ல இந்த சீசன் 2ல வந்து பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுருள் 3யும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இது மாதிரியான ஒரு ஜானர் எடுத்துட்டு வேற ஒரு கிரைம் எடுத்துட்டு அதுல எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்காம உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழல் 2வா தான் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வெப் சீரிஸுமே வந்து பாக்குற மாதிரி வரவே இல்லை. இதுதான் வந்து பாக்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸா இருக்கு.